இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் இருந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக மேலே போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இல்லை. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் டு பாசிட்டிவ்ல இருந்ததை பார்க்க முடிஞ்சது. நிஃப்டி எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் எப்படி சைட்வேஸில் இருந்துச்சோ அதே மாதிரியே இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரியிலையுமே மார்க்கெட் சைட்வேஸ்லேயே இருந்ததை பார்க்க முடிஞ்சது. எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது செப்டம்பர் மந்த்துக்கானது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரோடையும் லான்ச் பண்ணுறோம். இந்த ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிட்டு இமீடியட்டாக பாசிட்டிவ் போனது அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 பாயிண்ட் பாசிட்டிவில் இருந்துச்சு. அங்கேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 32 பாயிண்ட் பாசிட்டிவ் போனது. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பித்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டைன் ஆயிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு மேலேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் 12 o'clock அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மார்னிங் போன ஹையை விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரு அழுத்தத்தோட மேலே போயிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சைட் போக முடியலனாலுமே உங்களுக்கு எக்ஸ்பைரினால, அதாவது சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால மார்க்கெட் வந்துட்டு சைட்வேஸ்ல இருந்ததையும் சைட்வேஸ் டு பாசிட்டிவ்ல இருந்ததையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மார்க்கெட் முடியும் போது 25,008 முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்போஸ் இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 25,084 அல்லது 65 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வியூ கொடுத்துருந்தோம். அதில் சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆனதுனால ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருந்தது. அண்ட் அது நம்ம எதிர்பார்த்த ரேஞ்ச், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் எக்ஸ்பைரி டேட்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிளோடு இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அந்த அப் ட்ரெண்டில் ஒரு சின்னதாக ஒரு ஹையர் லோவை கொடுத்து ஹையர் ஹையை கொடுத்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத அடுத்ததாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வேர்ல்டு மார்க்கெட் ரெண்டுமே புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ 1.15 இருக்காங்க. மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் கன்க்ளூட் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலுமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அட் த மணியில் ஹெவியான புட் ரைட்டர்ஸ் இருக்கிறதையும் டீப் அவுட் ஆஃப் த மணிலையும் கொஞ்சம் ஹெவியான புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ 1.15 கொஞ்சம் அதிகமான புட் ரைட்டர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் நியர்லி சேம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைட்வேஸோ அல்லது ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்குது அப்படின்னும் சொல்ல முடியும். இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான புட் ரைட்டர்ஸ் மாறி இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இன்னைக்கு ஹெவியான புட் ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸும் சும்மா இல்லை. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, டீப் அவுட் ஆஃப் த மணி வரைக்கும் போய் செல் பண்ணியிருக்கிறதையும் பார்க்க முடியுது. மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே இருக்குமோ அப்படிங்கிற வியூவை கொடுத்தாலுமே சின்னதாக ஒரு பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இதை பேஸ் பண்ணிட்டு கன்க்ளூட் பண்ணலாம். எனிவே வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரி அப்படிங்கிறது ஃப்ளாட்லேருந்து ஓப்பன் ஆகி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம புரிதலாக இருக்குது. இதே கண்டினியூ ஆகிற பட்சத்தில் யூஎஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே ஸ்டேஜ் கண்டினியூ ஆகும்போது நாளையோட மார்க்கெட் அப்படிங்கிறது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிதலாக இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ரேஞ்ச் போயிட்டு நாளைக்கு கீழே வந்துருமோ அப்படிங்கிற அந்த வியூ கூட இருக்குது. அது எப்படி இருக்கும்ன்றதை டெக்னிக்கலாக கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 4 சப்போர்ட்டையும் 2 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடருக்கான ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்குதா, ஒரு நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் ரைட்டர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்காங்க. அண்ட் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லக்கிஷாகவே இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸோட டேரிஃப், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இமீடியட்டாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் ஃபெட்டோட ரேட் கட்டை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பாசிட்டிவ்க்கு கொண்டு போகும் அப்படின்னு சொன்னாலுமே ஸ்டில் இப்போ பாசிட்டிவ்ல தான் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லலாம். பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டாக் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் போனாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஓவரால் வியூவில் இருக்குது. எனிவே இது இன்ட்ராடேல எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம்.
இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்னாக இருக்கக்கூடிய 25,104 இந்த ரேஞ்சு போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கக்கூடிய 25,223 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இதுக்குள்ளார ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அந்த அப் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போனாலுமே கொஞ்சம் சைட்வேஸ் டு அப் ட்ரெண்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அக்ரெசிவ் பை அப்படிங்கிறது நடந்துரும் அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ண முடியல. கொஞ்சம் பொறுமையாக தான் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் ஒன்னாக இருக்கக்கூடிய 24,987 இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது கீழே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே போகும்னு சொல்ல முடியாது. இது ஒரு ரிஸ்கான ஜோனாக ஐடென்டிஃபை பண்ணுறேன். இதை ஏன் ரிஸ்கான ஜோன் அப்படின்னு சொல்கிறோன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தாலுமே மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிதலாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக கீழே இறங்குற பட்சத்தில் அதாவது டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 24,913 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 3ஆக இருக்கக்கூடிய 24,800 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கரெக்ஷன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கீழே வந்தாலுமே இமீடியட் சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகி மேலே வரும் அப்படிங்கிறதும் ஓவரால் வியூவாக இருக்குது. பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் இந்த டிமாண்ட் 3 பிரேக் பண்ணால் தான் கொஞ்சம் ரிஸ்க் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 4 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது அடுத்த எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் இது போகிறதுக்குலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஓவராலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்லேருந்து மேலே போகணும் அப்படிங்கிறதும் அது 25,100ஐயும் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 25,220 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 24,900 பிரேக் பண்ணுச்சுன்னா மட்டும் கீழே வரும் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இமீடியட்டாக ஃபால் கொடுத்துருந்தாங்க. இங்கேருந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக மேலே போயிருக்கு. அண்ட் மேலே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக முடியாமல் ஸ்ட்ரகிளோடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸை கிரியேட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. வித்தின் ஒரு 1 hour to 2 hour 12 o'clock வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸை கன்டினியூ பண்ணாங்க. ஆஃப்டர் 12 o'clock பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அங்கேயுமே மேலே போக முடியல. ஒரு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ்லேயே முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 133 பாயிண்ட் பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்றதை பார்த்துடலாம். 54,608க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 54,870 இந்த ரேஞ்சை போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறதும் இதில் சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. இன் பிட்வீன் த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்காக நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால சைட்வேஸில் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் அண்ட் சப்ளை ஜோன் இது ரெண்டுத்துக்குமே இடையில ட்ராவல் ஆகலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வியூ கொடுத்துருக்கோம். அதில் 2 வியூ எக்ஸாக்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் வியூவா வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுக்குள்ளார இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் அண்ட் சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கும் அப்படிங்கிறதும் அது சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறதுனால அதாவது சென்செக்ஸுக்கான எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிளோடே மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறதையும் பார்க்குறோம். எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கால் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டினாலுமே ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் த மணியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க டீப் அவுட் ஆஃப் த மணிலலாம். ஸோ அதனால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோவும் கன்ஃபார்ம் பண்ணது 1.02 அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறதுனால மார்க்கெட் சைட்வேஸ்ன்னு நம்ம இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ண முடியும். இன்னையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. மார்க்கெட் மேலே போனதுக்கு முக்கியமான ரீசன் இந்த புட் ரைட்டர் தான் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் கால் ரைட்டர்ஸ் ஆல்ரெடி செல் பண்ணவங்களாம் லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் அடிஷ்னல் இன்புட். என்னென்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் லாஸை புக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேலே வரும். ஏன்னா கால் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதன் மூலயமா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் அடுத்த புரிதலாக இருக்குது. இந்த 2 பேருமே சேர்ந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எனிவே ஃபர்தராக நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக பார்த்து தான் கன்க்ளூட் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம்.
பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 2 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நியரில் வந்திருக்கு. அப்போ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். அது 54,861 இதை டச் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 53,730 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது ஓவரால் வியூவை வச்சுட்டு தான் பிரைஸ் டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிரைஸ் வந்து மேலே போயிடுச்சுன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாலுமே கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நான் எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த பிரைஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா கையில் இருக்கிற பொசிஷனை கட் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிறதும் அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். அப்போ இந்த ப்ரைஸ் இன்ட்ராடேல எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நாளைக்கு ஒரு அழகான ஒரு ஸ்விங் அப்படிங்கிறது மேலே போயிடலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,860 இந்த இடத்த ரீச் பண்ணிடுச்சுனாலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் செல்லிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து அதிக லெவலில் சப்ளை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்ன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அப்படின்னும் போது ப்ரைஸ் வந்து இதுலேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. ஸோ அப்போ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2வையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் மேலே போக ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு அப் ட்ரெண்டே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக மூவ் ஆகலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 56,151 வரைக்கும் பொசிஷனலாக போகலாம் அப்படிங்கிறது ஓவரால் வியூவாக இருக்குது. பட் நாட் இமீடியட்லி. ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 பாயிண்ட் கிட்ட மேலே போகணும். அப்படின்னும் போது இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் மேலே போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். எனிவே இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே வந்துட்டு கீழே வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி, சப்போஸ் இங்கிருந்தே கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான்னாலுமே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் இமீடியட்டாக கீழே வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 54,400 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அப்படி வர பட்சத்தில் உங்களுக்கு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2வையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக இங்கேருந்தே கீழே இறங்கிடலாம், ரொம்பவே வீக் ஆகிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ஜோனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் மேலே போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அது சப்ளை ஜோன் 2 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு தான் திரும்ப கீழே வரும்ன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் அந்த இடம் போகலை அல்லது ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படின்னா டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணி டிமாண்ட் ஜோன் 2க்கு வந்துட்டு மேலே போகணுங்கிறது வியூ. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா தான் ரொம்பவே வீக் ஆகும் அப்படிங்கிறதும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஜோனாக ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இதை பார்த்து யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். இதை பார்த்துட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.